நாம் தள்ளிவிட வேண்டிய காரியங்களை, விட்டுவிட வேண்டிய காரியங்களை, நாம் எழும்ப வேண்டிய காரியங்களை நாம் பார்த்தோம். எதற்காக தேவன் நம்மை எழும்ப சொல்லுகிறார் என்பதை நாம் இப்பொழுது இந்த காலவேளையில நாம தியானிக்க போகிறோம். ஏசாயா 52 அந்த 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எழும்பு எழும்பு. யார் எழும்பணும்? சீயோன்னா யாரு? நான் தான் ஆண்டவர். ஆண்டவர் யார் எழும்ப சொல்றாரு? அந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க. சீயோனே அப்படிங்கிற இடத்துல என்ன செய்யணும்? உங்க பேரை போட்டு வாசிக்கணும். உன் வல்லமையை தரித்துக்கொள். உங்க பேரை போட்டு, நான் தான் எழும்பணும், என் பேரை போட்டு என்ன செய்யணும்? வாசிக்கணும். சீயோன் அப்படிங்கிறது சபை. அந்த சபையில் உள்ள நம்ம ஒவ்வொருத்தரையும் அன்போடு ஆண்டவர் அழைக்கிறார். தேவன் நம்முடைய வீழ்ச்சியிலிருந்து நம்மளை எதற்காக ஆண்டவர் நம்மை எழும்ப சொல்றார் அப்படின்னா, அவருடைய வல்லமையை நாம என்ன செய்யணுமா? தரித்து கொள்ளணும்னு விரும்புறார். வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வல்லமையை தரித்து கொள்ளுதல் என்றால் என்ன? நேற்று ஒரு சின்ன பாகத்தை மட்டும் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்துல நம்ம அந்த சிறு பகுதியை மட்டும் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, கிறிஸ்துவின் வல்லமை என்மேலே தங்கும்படி, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் வல்லமை என்மேலே தங்கும்படி என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ தேவன் அவருடைய வல்லமையை நம்மேலே தங்க பண்ண வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதான் ஏசாயா 52ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமை அப்படின்னு சொன்னா பவர். தேவன் நமக்கு இல்லையா பவர், வல்லமை. யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். கை வல்லமையை கண்டால் தான். 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 9ஆம் அதே யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு தேவன் யாரை ராஜாவா நிப்பாத்தி இருக்கிறாரா? பார்வோன். அவன் ஒரு பேரரசு. எகிப்துங்கிற ஒரு பெரிய ஒரு ராஜா, அது ஒரு பேரரசு. எப்படி ஒரு ஆங்கிலேய பேரரசு, குப்த பேரரசு, முகலாய பேரரசு அப்படின்னு நம்ம பாடத்துல படிக்கிற மாதிரி எகிப்து ஒரு பேரரசு. அதை யாருமே எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. இப்போ யாருமே ஜெயிக்க முடியாத ஒரு வல்லமை கொண்ட ஒரு நாடாக எகிப்து ராஜா இருக்கிறான் பார்வோன். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வல்லமையை அவனுக்கு நான் என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அங்கே 3ஆம் அதிகாரத்திலே நாம் 16வது 19வது வசனத்திலே வாசித்தது போல, என் கை வல்லமையை கண்டால்தான் உங்களை என்ன செய்வான்? விடுவான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் தன்னுடைய கை வல்லமையை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அப்ப தேவனுடைய ஜனங்களை யார் அடிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் விடுதலையோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சாத்தான் நம்மளை அடிமைப்படுத்த விரும்புகிறார். சாத்தான் நமக்கு பல காரியங்கள்ல, சோம்பேறித்தனங்கிறது ஒரு அடிமைதான், பாவங்கிறது ஒரு அடிமைதான், புரணி பேசுறதுங்கிறது ஒரு அடிமைத்தனம். இப்படி பல காரியங்களுக்கு அடிமைதான். எப்படி ஒரு மனிதன் குடிக்கிற ஒரு மனிதனை குடிக்க அடிமையாக்குறானோ அதே போல பாவம் செய்கிற எவனும் எதற்கு அடிமையா இருக்கிறான்? பாவத்துக்கு அடிமை. இப்ப தேவன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கு வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வல்லமையை தரித்துக்கொள். என்னுடைய கை வல்லமையை கண்டாதான் அவன் என்ன செய்வான்? உங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே விடுதலையாக்குவான். அப்ப வல்லமை என்று நாம் சொல்லும் பொழுது தேவன் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறதுக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையை தரித்துக்கொள். இந்த கால வேளையில நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நான் எந்த அடிமைத்தனத்துல இருக்கிறேன்?
நான் எந்த அடிமையும் இல்லை. அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் சொன்னாங்க, நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிற. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்க யாருக்கும் அடிமைகள் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். எப்பா, நீ ஆபிரகாமின் சந்ததியா இருக்கலாம், ஆனா நீ யாருக்கு அடிமை? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ தேவன் அவருடைய வல்லமையை நமக்கு தரிப்பிப்பதன் மூலமாக, அல்லது அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக தேவன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். விட முடியாத காரியங்களிலிருந்து அவருடைய வல்லமை நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். வல்லமையை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்த காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப தேவனுடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்கு நம்மை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அன்றைக்கு மோசையை தேவன் பயன்படுத்தினார். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக தேவன் யாரை பயன்படுத்தினார்? மோசையை பயன்படுத்தினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அந்த தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. தேவன் நம்மளை யாராவது அடிமைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா தேவன் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் பயங்கரமான வாதைகளை, கொள்ளை நோய்களை, அங்கே கார் இருளை ஆண்டவர் அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தமானவர்கள். நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 19வது அதிகாரத்திலே தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகி நம்மை குறித்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 5ஆம் வசனம், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்களே எனக்கு சொந்த சொத்து, சம்பத்து. சம்பத்துனா ஆண்டவருடைய சொத்தே யார் தெரியுமா? நாம தான். நம்முடைய சொத்து எதுன்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம கையில போட்டுக்கிற மோதிரத்தையும் இல்லையா, கழுத்துல போட்டுக்கிற செயினையும், இது வீட்டை காட்டும். இந்த இடம் என் சொத்துங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உங்க சொத்து எது அப்படின்னா, நீதான்ப்பா என் சொத்து பார். ஆண்டவருடைய சொத்து எது? நாம தான். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீதான் எனக்கு ஐஸ்வர்யம். வெள்ளியே பொன்னையும் காட்டி இது என் சொத்துன்னு சொல்ல மாட்டார். பூமியெல்லாம் என்னுடைய சொத்துன்னு அங்க இருக்க அவ்வளத்தையும் காட்ட மாட்டார். யாரை காட்டுவாரு பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் அவருடைய இருதயத்துல நமக்கு இடம் கொடுத்திருக்காரு பாருங்க. அவருடைய இருதயத்துல ஆண்டவர் நமக்கு எவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களே என்னுடைய சம்பத்தா இருக்கு. பூமியெல்லாம் என்னுடையதுதான். ஆனா எனக்கு சொத்துன்னா யார் தெரியுமா? நீங்க தான் என்னுடைய சொத்து. பாருங்க எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மளை எவ்வளவு ஒரு மேன்மையாக நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்மளை ஒரு விலையேற பெற்றவர்களாக எண்ணுகிற ஒரு தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தை பாருங்க, மனிதர்கள் மதிக்க மாட்டான். அவனுக்கு பெரிய சைக்கிள் தரம், சைக்கிள் செயின் மாதிரி போட்டு போனாதான் மதிப்பான். 2 மாடி வீடு வச்சிருந்தாதான் மதிப்பான். கார் வச்சிருந்தாதான் மதிப்பான். நம்மளை யாராவது மதிப்பானா? மிதிப்பான். ஆனா தேவன் பாருங்க நம்மளை என்ன சொல்றாரு? நீதான் என்னுடைய சம்பத்து. மத்தவங்க மதிக்கலன்னு சொல்லி அழாதீங்க. மத்தவங்க மிதிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க வேதனைப்படாதீங்க. தேவன் இந்த வானத்தை பூமியை படைத்த பூமியெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றாரு. அந்த தேவன் சொல்றாரு, நீதான் என் சொத்து, நீதான் என் சம்பத்து, நீதான் என்னுடைய ஐஸ்வர்யம். இதை விட பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு வேற என்ன வேணும்? சகல ஜனங்களை பார்க்கல நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்து. பூமியெல்லாம் என்னுடையதான். ஆனா என் சொத்து யார் தெரியுமா? நீங்க தான் சொல்ற. அப்போ தேவன் யாராவது நம்மளை வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னா, உபத்திரப்படுத்துகிறவர் நம்மை யார் வேதனைப்படுத்துறாங்களோ அவர்களுக்கு தேவன் வேதனையை கொடுப்பார். யார் நம்மளை உபத்திரப்படுத்துறாங்களோ அவர்களை தேவன் உபத்திரப்படுத்துவார். யார் நம்மளை அடிமைப்படுத்துறாங்களோ அவர்களுக்கு நியாய தீர்ப்ப தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்றால் அவர் சொன்னாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா பேசுறாங்கிறத அவர் கவனிச்சுட்டே இருக்கிறார்.
யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இவ்விதமாக கொந்தளிக்கிறாங்க கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. நீங்க பயப்படவே வேண்டாம், நீங்க பயப்படவே வேண்டாம். தேவன் கேப்பார், யாருக்கு விரோதமாக உன்னுடைய வாயை திறக்கிற? சனகரிப்புகிட்ட கேட்டாரா இல்லையா? யாருக்கு விரோதமாய் நீ தூஷித்தார், யாரை நிந்தித்தார்? பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 37:23. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக யாரு தூஷிக்கிறா? அசிரியா ராஜாவினுடைய படைத்தலைவனாகிய சனகரிப்பு. எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கீழ்த்தரமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவன் அங்க பேசுகிறத அங்க பாக்குறத நம்ம பாக்குறோம். அந்த ரப்சாக்கை பேசுறான் பாருங்க. ஏசாயா 36ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ரப்சாக்கே, நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்து சத்தமாய் அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். எசேக்கியா உங்கள் வஞ்சிக்காதீங்க. நீங்க எசேக்கியாவை நம்பாதீங்க. நீங்க எசேக்கியாவை நம்புனீங்கன்னா எங்களுக்கு அடிமைகளாயிருங்க. நீங்க அசீரிய ராஜாவை நம்புங்க. நீங்க அசீரியா ராஜாவுக்கு காணிக்க கொண்டாங்க, நாங்க உங்களை செல்வ செழிப்பா வைக்க போறோம். எசேக்கியாவை நம்பாதீங்க. அவன் என்ன செய்வான் உங்களுக்கு? 12ஆம் வசனத்துல வாசிங்க. அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷரண்டைக்கு அல்லாமல் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, எசேக்கியாவை நீங்க நம்புனீங்கன்னா நீங்க உங்க மலத்தை நீங்க சாப்பிட வேண்டியிருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு போல நீங்க உங்க தண்ணி அடிச்சணும், உங்க யூரினை எடுத்து நீங்க குடிக்கணும்னு சொல்றான். எவ்வளவு தூரம்! நீங்க எசேக்கியாவை நம்பாதீங்க, அவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்க. அந்த அளவுக்கு பாருங்க, கர்த்தர் நம்மை தப்புவிப்பார்னு அவன் சொல்லுவான். நீங்க ஏமாறாதீங்க. 18ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார், கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார்னு சொல்லி நீ சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் உங்களை வஞ்சித்திருவான், உங்களை ஏமாத்திடுவான். அவன் சொல்றதை நீ கேட்காத. எசேக்கியா ராஜா அப்படி போதனை பண்றதுக்கு நீ இடம் கொடுக்காத, செவி கொடுக்காத. கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி உன்னை ஏமாத்திடுவான். பாருங்க, யார் சொல்றா? ரப்சாக்கே சொல்றான். எவ்வளவு பயங்கரமா அவன் சொல்றான் பாருங்க. ஆனா ஜனங்கள் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லல. அவன் யூத பாஷையில உரத்த சத்தமா அதை பேசுறான். அங்க இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் கேட்கட்டும், எசேக்கியாவுக்கு விரோதமாக அவங்க எழும்பட்டும். ஓ, இந்த சனகரிப்பு ராஜா நம்மளை அடிவுபடுத்திடக்கூடாது, ஆகவே எசேக்கியாவுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டாம், எசேக்கியாவுக்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டாம், நம்ம ரப்சாக்கே பின்னால அசிரிய ராஜாவுக்கு நம்ம நேரா போயிருவோம்னு சொல்லி ஜனங்களை அவன் இழுக்கும்படியாக அவன் கிரியை செய்யறான். எசேக்கியா அவங்களை வஞ்சியாதபடிக்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று அவன் சொல்ற போதனையை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஜனங்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. 36ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று யார் கட்டளையிட்டு இருந்தா? அவன் கொந்தளிக்கிறான். அந்த ரப்சாக்கே என்று சொல்லக்கூடியவன் அசிரியா ராஜாவினுடைய சேனாபதி. பெரிய படையோட நிக்கிறான். பயங்கரமான ராணுவங்களோட ஆயுதங்களோட இருக்கிறாங்க. 2000 பேர் கூட இல்லைங்க. இங்க 2000 பேர் கூட இல்லை. அவன் சொல்றான், ஒரு 2000 குதிரை தாரேன், அதுல வர்றதுக்கு உங்ககிட்ட போர் வீரர்கள் இருக்குதா? எங்கிட்ட யுத்தம் பண்றதுக்கு நீ சவால் விடுக்கிறியா? கர்த்தர் உன்னை தப்புவிப்பாரா? கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார்னு எசேக்கியா சொன்னா நம்பாத அப்படின்னு எதிரி நாட்டு சேனாபதி ரப்சாக்கே சத்தம் போடுறான். ஆனா ஜனங்கள் ஒரு வார்த்தை கூட பேசல. ஜனங்கள் ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க அமைதியா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேதனையா இருக்குது. நம்முடைய ராஜாவை திட்டுறானே, நம்முடைய தேவனை திட்டுறானே, உங்கள் தேவன் என் கைக்கு தப்புவிக்க முடியுமா? அந்த அவன் பாருங்க, ஆமாத், அர்பாத் அந்த பட்டணங்களுடைய தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிமின் தேவர்கள் எங்கே? சமாரியாவின் தேவர்கள் எங்கே? அந்த பட்டணத்தெல்லாம் நாங்க ஜெயிச்சிட்டோம். இந்த எருசலேம் ஏமாத்திரம். அந்த தேவர்கள் எல்லாம் எங்களை தப்புவிக்கல. எந்த கர்த்தர் எங்களை தப்பிச்சிருவாரா? உங்களை காப்பாத்திடுவாரா? ஏமாந்துராதீங்கன்னு சொல்லி ஏளனமா பேசுறான். ஆனா ஜனங்கள் ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. எசேக்கியா சொல்லிட்டான், அவன் எண்ணமும் பேசட்டும், பதில் சொல்லாதீங்க. அவன் எண்ணமும் தூஷிக்கட்டும், பதில் சொல்லாதீங்க. அவன் கர்த்தரை தூஷிக்கிறானா? பதில் சொல்லாதீங்க. அவன் ராஜாவாகிய என்ன தூஷிக்கிறானா? பதில் சொல்லாதீங்க. அமைதியா இருங்க. அவர்களுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டார்.
அந்த வார்த்தையெல்லாம் கொண்டுகிட்டு இந்த எசேக்கியா ராஜா நேரம் எங்க போனான் தெரியுமா? அந்த ரப்சாக்கே அனுப்புன அந்த நிருபத்தை, அந்த தோல் சுருளை எடுத்துக்கிட்டு அவன் நேரம் எங்க போனான் தெரியுமா? அவன் உபவாசித்து ரெட்டுடுத்தி அவன் தேவனுடைய ஆலயத்திலே போய் அவன் என்ன செய்தான்? அவனுடைய சமூகத்தில் அவன் விழுந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 1வது வசனத்தை 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, தன் ஒரே ஒரு காரியம்தான், உங்களுக்கு விரோதமாக சத்துரு கொந்தளிக்கும் பொழுது, நமக்கு விரோதமாக சத்துரு தோஷணமான வார்த்தைகளை, பெருமையான வாய்களை, மதிகேடாக அவன் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக பேசும்போது சத்துருவுக்கு பதில் சொல்ல வேண்டாம். எசேக்கியா நேர போறான், ரெட்டுடுத்தி கர்த்தருடைய ஆலயத்துல போய் விழுறான். அவன் பாருங்க, அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனே. இந்த பாருங்க, அவன் எசேக்கியாவுடைய ஜெபத்தை 37ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா 17வது வசனத்தை வாசிங்க. 37:17. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளு. ஆண்டவரே, அவன் எனக்கு விரோதமா பேசுறான் ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமா பேசுறான் ஆண்டவரே. அவன் தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமா பேச, சபைக்கு விரோதமா பேசலாம் ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமா பேச. கர்த்தாவே, கண் திறந்து பாரும், செவியை சாய்த்து கேளும். அவன் எவ்வளவு திமிரா பேசுறான், எவ்வளவு அகம்பாவமா பேசுறான். ஆண்டவரே, கண் திறந்து பார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். பாருங்க, தேவன் பதில் சொல்றார். அந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்துல போய் ஜெபித்த ஜெபத்துக்கு தேவன் பதில் சொல்ல. எசேக்கியா எப்படி ஜெபிக்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, அந்த தேவர்கள் எல்லாம் அவன் நெருப்புல போட்டது உண்மைதான். அந்த தேவர்களுடைய பட்டணத்தை எல்லாம் அவன் சிறைபிடித்தது உண்மைதான். ஏன்னா அவைகள் எல்லாம் தேவர்கள் அல்ல, அவைகள் வெறும் மரம், கல்லு, மண்ணு. ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன். அந்த பட்டணத்தை பிடிச்சிட்டேன், இந்த பட்டணத்தை பிடிச்சிட்டேன். ஆனா அந்த பட்டணத்தின் ஜனங்கள் நம்பி இருந்ததெல்லாம் தேவர்கள் அல்ல ஆண்டவரே. அன்று மரமும் மண்ணும் மனுஷர் கை வேலைப்பாடு. கர்த்தாவே, பாருங்க 19வது வசனத்தை வாசிங்க. 37:19. அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவருடைய தேவர்களை நெருப்பில போட்டு அக்கினியால சுட்டெரிச்சது உண்மைதான். அவைகள் தேவர்கள் அல்லவே, அவைகள் தேவர்கள் அல்லவே. மனுஷர் கைவேலையான மரமும், மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. கல்லும் தானே ஆண்டவரே, கல்லுதான் அது. பாத்தீங்களா, மனுஷர் கைவேலைப்படான கல்லு. நாங்க வணங்குகிற நீர் மரம் கிடையாது ஆண்டவரே, கல்லு கிடையாது ஆண்டவரே, மனுஷர் கைவேலைப்பாடு கிடையாது. நீர் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அவர் மரித்து போன தேவன் அல்ல, அவர் உயிர் தெழுந்த தேவன். மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன். அதைத்தான் சொல்றான் பாருங்க. 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 37:20. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஜபந்தாங்க பண்ணணும். நமக்கு விரோதமாக கொந்தளிக்கிற போது, சாத்தான் கொந்தளிச்சாலும் சரி, சாத்தானுடைய மனுஷர்கள் கொந்தளிச்சாலும் சரி, ஜீவனுள்ள தேவனே, கண்களை திறந்து பாரும், செவியை சாய்த்து கேளும். நீர் ஜீவனுள்ள தேவன் என்று உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு அவன் கைக்கு நீங்களாக்கி விடுவித்தருளும், ரட்சியும். ஜபம். மனுஷனோட போராடாதீங்க, உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களோட போராடாதீங்க, உங்களுக்கு விரோதமாக திமிரா கொந்தளிக்கிறவர்களுக்கு விரோதமா பதில் பேசாதீங்க. பேச வேண்டிய ஒரே ஒரு இடம் தான், எல்லா காரியங்களையும் கொண்டு போய் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் தான். மனுஷனிடத்துல போய் சொல்லாதீங்க, மனுஷனிடத்துல போய் சொல்லாதீங்க, யாருக்கும் பதில் சொல்லாதீங்க. எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துல போய் அந்த ரப்சாக்கை அனுப்பின அந்த தோல் சுருளை விரித்து, தேவனே, நீர் ஒருவரே தேவன் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி எங்களை காப்பாத்துங்கப்பா, எங்களை காப்பாத்துங்க. இந்த ஜபம், இந்த உருக்கமான ஜபம்
இந்த கண்ணீரின் ஜெபம், அந்த உபவாசத்தோடு அந்த எசேக்கியா ராஜா ஜெபித்த அந்த ஜெபம் தேவனுக்குள்ள வைராக்கியத்தை கொண்டு வருகிறது. தேவனை அது அனல் மூட்டுது. அது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறத பாக்குது. ஆண்டவர் இப்ப கேட்கிறாரு 21வது வசனத்திலிருந்து, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்றார், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து நான் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? ஆண்டவர் கேட்காரு. எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் கேட்கிறாரு, யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாரை பரியாசம் பண்ற? யாருக்கு பின்னால தலையை துலுக்குற? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். நீ எனக்கு விரோதமாக நிந்தித்தாய். நீ எனக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய். நீ என்னை பரியாசம் பண்ணினாய். நீ எனக்கு விரோதமாக தலையை துலுக்கினாய். சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 33வது வசனத்தை நீங்க வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. அசீரியா ராஜாவை குறித்து பயப்படாத, அவன் இந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ள வரப்போவதில்லை. இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. ஒரு அம்பு கூட இந்த பட்டணத்தின் மேல அவன் என்ன செய்ய போறதில்லை. ஒரு அம்பு கூட அவன் விட போறதில்லை. அம்பு எய்வதும் இல்லை. இதற்கு முன்பாக கேடகத்தோட வருவதும் இல்லை. இதற்கு முன்பாக அவன் கேடகத்தை பிடிச்சுக்கிட்டு வர போறதில்லை. இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்த போறதே இல்லை. சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 34ஆம் வசனம். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். தான் வந்த வழியே திரும்பி போவான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மள சொந்த சம்பத்துன்னு சொல்லி இருக்கிறார். அவர் நம்மள என்ன சொல்லி இருக்கிறாரு? சொந்த சம்பத்துன்னு சொல்லி இருக்கிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி இருக்கிறார். சத்துரு விரோதமாய் கொந்தளிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ சும்மா இருப்பா, யுத்தம் என்னுடைய. நீங்கள் சும்மா இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக யாரு, உங்களுடைய வேலை ஸ்தலங்களா இருக்கட்டும், உங்களுடைய வீட்டை சுற்றிலும் இருக்கட்டும், அல்லது உங்களுடைய எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமாக யார் கொந்தளிக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டுடைய சமூகத்துல வச்சு அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய சமூகத்துல போய் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய சமூகத்துல உபவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் இந்த நகரத்துக்குள் வரமாட்டான், வந்த வழியே திரும்பி போவான். 35ஆம் வசனம், ஏசாயா 37:35ஆம் வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்பதை, நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு உங்களுக்கு நான் ஆதரவா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சத்துருவுக்கு அவர் சத்துருவா இருப்பாரு. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது அவர் உங்களுக்காக கொடியேற்றுகிற ஆவியானவராய் இருப்பார். அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன். சத்துருவுக்கு ஆதரவா கர்த்தர் ஒருபோதும் இருக்க மாட்டார். உங்களுக்கு விரோதமா கொந்தளிக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் என்ன பண்ணினார் தெரியுமா? அவங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போர் வீரர்கள், இங்க 2000 போர் வீரர்கள் கூட கிடையாது. எசேக்கியா ராஜா சின்ன பட 2000 வீரர்கள் கூட கிடையாது. ஆனா அங்க லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு தூதனை அனுப்பினாரியா. நம்மளை காப்பாத்துறதுக்கு கூட தேவன் என்ன செய்யறாரு? எத்தனை தூதர்கள் அனுப்புறாரு? 2 தூதர்கள் அனுப்புறாரு. நாம எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. ஆண்டர் பாக்காரு, இந்த சனகரிப்பெல்லாம் 2 தூதரை அனுப்பக்கூடாது, ஒரு தூதனை வச்சு அடிக்கணுங்க. இவனுக்காக போய் 2 தூதரை என்ன செய்யக்கூடாது, ஒரு தூதனை அனுப்பணும். பரலோகத்துல இருந்து சங்கார தூதன் இறங்கி வாரான். பரலோகத்துல இருந்து என்ன செய்யறான்? சொல்லிட்டாரா இல்லையா? ஆதரவா இருப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அவர் யுத்தம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? யுத்தம் பண்றார். பாருங்க என்ன செய்யறாரு. பரலோகத்துல இருந்து சங்கார தூதன் இறங்கி வாரான். 36ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில், பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு வாரான். வந்தா என்ன நடக்கு பாருங்க.
அசீரியரின் பாளையத்துல 85,000. இவ்வளவு கோபமா ஒரு தடவை கூட இருந்தது இல்லையே. ஏய் காபிரியல ஓ முடிச்சிரு, அவ்வளவு பேர் கதையும் அவ்வளவுதான். சர்ன்னு என்ன செய்யலாம் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தூதன் வந்தான், எதிரி நாட்டு படையில எவ்வளவு பேர் க்ளோஸ்? 1,85,000 பேர். ஒரு இதுல கர்த்தருடைய தூதன் அசீரியரின் பாளையத்திலே 1,85,000 பேரை சங்கரித்தான். யோசித்து பாத்தீங்களா? அவன் கேட்டான், சனகரிப்பு கேட்டான், 2,000 குதிரை தாரேன், ஏறதுக்கு ஆள் இருக்குதா அப்படின்னு கேட்டான். நீ 2,000 குதிரை எல்லாம் தர வேண்டாம், ஒரு தூதனை அனுப்புறேன் பாரு, ஒரு தூதனை அனுப்புறேன் பாரு. தேவனுடைய வல்லமை, நாம் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையை நம்ம எங்க தரித்து கொள்ள முடியும்? தேவ சமூகத்துல விழுந்து கடப்பதன் மூலமாகத்தான் நம்ம தரித்து கொள்ள முடியும். தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ள முடியும். ஆண்டுடைய சமூகத்துல உபவாசத்தோட கடங்க, ரெட்டுடிச்சு கடங்க, ஆண்டுடைய சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணுங்க. உட்கார்ந்து யோசித்து கவலைப்பட்டு எதிராளியை குறித்து பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் பாரமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க, வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவங்களை கண்டு பயப்படாதீங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அதிகம். ஒரு தூதன் தான் நம்மோடு இருக்கிறது, ஒரு தூதன் தான். ஆனா 1,80,000 பேர் க்ளோஸ். அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கடந்தார்கள் என்று 36ஆம் வசனம் முடியுது. செத்த பிரேதங்களாய் கடந்தார்கள். தேவன் அவருடைய ஜனத்துக்காக அவருடைய கை வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு தேவன் நம்மை எழும்ப சொல்றார். நீ படுத்து கிடக்கிற வரைக்கும் நான் வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. சீயோனே எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள், என்னுடைய வல்லமையை நீ வெளிப்படுத்துகிற பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தூசியை விட்டு உதறி எழும்பு, பாவத்தை உதறி தள்ளிவிட்டு எழும்பு, அந்தகார கிரியைகளை உதறி தள்ளிட்டு எழும்பு. நான் உன்னை வல்லமையினால நிரப்ப போறேன், உன்னை வல்லமையின் பாத்திரமா நிறுத்த போறேன். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல எவ்வளவு விரோதமான காரியங்கள் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, எவ்வளவு சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்காதீங்க. தாவீது ஜெபிக்கிறான், கர்த்தாவே என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஆனா ஒரு சத்துருவும் அவனை என்ன செய்ய முடியல, அழிக்க முடியல. கடைசி வரைக்கும் சிங்காசனத்துல அவன் என்ன செஞ்சான், ராஜாவா வீட்டிலிருந்து ஒரு சத்துரு கூட அவனுடைய ஒரு முடியை கூட அசைக்க முடியலன்னு பார்க்கணும். தேவன் அவனோடு இருந்தார். நான் அதற்கு ஆதரவாய் இருப்பேன், இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன். ஏன் தேவனுடைய சபைக்குள்ள நம்ம அடைக்கலமா இருக்கணும்? ஏன் தேவனுடைய சபைக்குள்ள தேவனுடைய ஜனங்களோட நம்ம அடைக்கலமா இருக்கணும்? தேவன் தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஏனென்றால் தேவனுடைய ஜனங்கள் தான் அவருடைய சம்பத்து, தேவனுடைய சபை தான் அவருடைய சம்பத்து. தேவனுடைய சபைக்குள்ள நாம் அடைக்கலமா நம்ம இருப்போமானா நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும். ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னா இல்லையா, இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதா. சாத்தான் அநேக வேளைகள்ல சபையை விட்டு நம்மளை வெளியே இழுத்து போட பாக்குறான். சபையை விட்டு வெளியே இழுத்து போட்டுட்டா மிக ஈஸியா நம்மளை என்ன செஞ்சிருவான், நாசப்படுத்திடுவான். சொன்ன மாதிரி என்பதற்கு கூட நேற்று செய்தி எடுக்கும்போது சொன்னாங்க, 5 மாடு ஒத்துமையா இருக்குது. சிங்கம் வரும்போதெல்லாம் அந்த மாடு சேர்ந்து என்ன செய்யுது, சிங்கத்தை முட்டிட்டு. இந்த சிங்கம் ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்போ நரி வருது, எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க? 5 மாடு ரொம்ப கொழுத்த மாடா இருக்குது, எப்படியாவது அடிச்சிடலான்னு பாக்குறேன். ஆனா இந்த 5 ஒன்னா சேர்ந்து என்ன செய்யுது, நான் போற நேரம் எல்லாம் என்னை முட்டி தூக்கிடுது, என்னால நெருங்க முடியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பாருங்க, நரி உள்ள வந்துச்சு, 5 மாட்டுக்கும் சண்டை என்ன செஞ்சுட்டு, மாடுகள் ஒன்ன முட்டி ஒருத்தர் முட்டி 5 மாடும் 5 திசைக்கு போயிடுச்சு. இப்போ நரி ஏளனமா வந்து சொல்லுது, ராஜா எந்த கலர் மாடு வேணும் போங்க, இனி யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. சரிங்களா? ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள். சாத்தான் நம்மளை ஒருத்தர் கடித்து பட்சிக்க வச்சு, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள விடாம, ஒருத்தர் மேல ஒருத்தர் கசப்பு வெறுப்பு, ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமை பகை, சாத்தான் ஜெயிச்சிருவான். அது நரியினுடைய தந்திரம். நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னு சொன்னா, நம்ம ஒருமனப்பாட்டோட இருந்தோம்னா, நம்ம ஐக்கியமா இருந்தோம்னு சொன்னா, நம்முடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை நம் மூலமாக வெளிப்படும். தேவனுடைய வல்லமை நம் மூலமாக வெளிப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய சத்துரு வெட்கப்பட்டுட்டோம்.
தேவன் அவருடைய வல்லமையை நம் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு தேவன் அவர் சபையை இந்த பூமியில ஸ்தாபிச்சிருக்கிறார். சபை தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக தேவன் சபையை வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நாங்க வெளிப்படுத்துகிற பாத்திரங்களா நாங்க காணப்படும். ஆண்டவரே, முழங்கால் படிடுவோமா?